நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேவையான PSD ஃபைலை உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒருவேளை எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும் அப்படின்றவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியும். இதில் நிறைய வித்தியாசமான எஃபெக்ட் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3 ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இமேஜ் சாம்பிள்னு இருக்கும். இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன், எப்படி அவுட்புட் வரும் அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கான PSD ஃபைலு. ஓகேங்களா, என்னென்ன கலர் நீங்கள் எந்த கலரில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற PSD ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் யூஸ் பண்ண அந்த ஃபாண்ட்டை உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த ஃபாண்ட்டையும் நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்தில் கொடுத்து விண்டோஸ் ஃபாண்ட் வியூவரில் கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் அந்த ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி இல்லைனா இதை காப்பி பண்ணி உங்களோட C டிரைவில் போயிட்டு விண்டோஸில் போனீங்கன்னா ஃபாண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கலரில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் தேவையான ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது இதில் நான் வந்து என்ன கலர், இந்த க்ரீன் கலரை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். க்ரீன் கலர் செலக்ட் பண்ணி என்னோட ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லேயர் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேயர் பேனலுக்கு F7 வந்து ஷார்ட்கட். F7 ப்ரெஸ் பண்ணி உங்களோட லேயர் பேனல் ஓப்பன் ஆகிடும். அந்த லேயர் பேனலில் புட் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும், அடிஷ்னலாக ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இது மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, LOVE கொடுத்துட்டு Ctrl+S சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து இங்கே வந்து அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி, நம்மளால் எடிட் பண்ண முடியும், ஈஸியான அந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். ஆனால் இது நான் உங்களுக்கு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வேணும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த லைட்லாம் இருக்குது இல்லைங்களா, லைட்டு இந்த வயர் அதாவது டியூப் இருக்குது இல்லைங்களா, அந்த லைன் எல்லாம் நம்ம வந்து அலைன் பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அலைன்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களோட டெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி 4 எழுத்துல தான் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, அழகான எஃபெக்ட் வந்து வந்துடும். ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க்கை வந்து மாற்றி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த லெட்டருக்கு எப்படி நம்ம வந்து அலைன் பண்ணுறான்றதை பார்க்குறேன். இதில் இருக்கிற லைனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து லைன் இருக்குங்க, லைனில் 1 இது எடுத்து எங்கே வச்சுக்கிறீங்க வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் ஸ்பார்க்கலில் ஃப்ளேர் எடுத்து அங்கே வச்சுருங்க. அடுத்தது இதில் இந்த லைனை நான் செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், லைன் 2 ஓகேங்களா, எடுத்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அடுத்தது இதில் இருக்க ஃப்ளார், அடுத்தது இந்த லைனு, இந்த லைன் ஆல்ரெடி கரெக்டான ஒரு பொசிஷனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது மாதிரி நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீபொசிஷன் பண்ணணும். அதாவது இந்த லைனு, இந்த ஸ்பார்க்கிள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்னு ஒரு இது இருக்கும், இங்கே பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி, இதையுமே எடுத்து நீங்கள் மூவ் பண்ணி வைக்கலாம். எங்கே வைக்கணும் அப்படின்றது நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்.
என்னென்ன நம்பர்களே நமக்கு தேவையான அளவுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு இல்லைங்களா? இதில் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களோட லேயர் பேனலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றதை பாருங்கள். இதில் வந்து அதர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து லைட்டு, எலக்ட்ரிஃபை அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும். இதை வேணுன்றதை எடுத்து நீங்கள் உங்களோட எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகேங்களா? மூவ் பண்ணுறதோடு இல்லாமல் உங்களோட லெட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து இதில் 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பண்ணுறதுல ஒரு 5 லெட்டர்ஸ் 6 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் ஒரு டூப்ளேட் எடுத்துக்கலாம். இப்படி ஆல்ட்டை பிடிச்சி ஒரு டூப்ளேட் எடுத்துக்கோங்க. டூப்ளேட் எடுத்து அது வேணுன்ற இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால் இந்த எடிட்டிங் எல்லாம் பண்ணுறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லைன் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைனை செலக்ட் பண்ணுங்கள். லைனை செலக்ட் பண்ணி ஆல்ட்டை பிடிச்சி எடுத்தீங்கன்னா இன்னொரு லைன் வந்துடும். இந்த லைனை வேணுன்ற டெக்ஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏதாவது ஒரு லைனுக்கு கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதை மாதிரி நான் அப்ளை பண்ணி கிரியேட் பண்ணது தான் இந்த ஒரு எஃபெக்ட். ஓகேங்களா? சுற்றி ஒரு லைனை போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்து என்னோட பேரை கொடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான மாதிரி லைனையும் அந்த எலக்ட்ரிசிட்டியும் அப்புறம் வந்து இந்த ஸ்பார்க் லைன் நான் வந்து மாற்றி அமைச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அந்த PSD ஃபைலை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் ஆல்ரெடி எனக்கு வந்து க்ரீன் கலர் இருக்குது. இப்போ க்ரீன் கலரில் நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே இப்படி ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு என்னோட பேர் நான் வந்து ஆட் பண்ணுறேன். BARATHI. ஓகேங்களா? என்ன ஆச்சுன்னா டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டோட சைஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கிராப்பில் எடுத்துக்கோங்க. கிராப் டூல் எடுத்துகிட்டு கிராப் டூலில் மேலே செட்டிங்ஸில் ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரேஷியோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைடில் மட்டும் என்னோட டாக்குமெண்ட்டோட சைஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்படி ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா 2 பக்கமும் ஈவனாக இன்க்ரீஸ் ஆகும். என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்டு அடுத்தது பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி அதையும் நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். லாக்கில் இருக்குது. லாக் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு பெருசு பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ டாக்குமெண்ட் சைஸ் நான் பெருசு பண்ணிட்டேன். பெருசு பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ நான் வந்து என்னோடய டெக்ஸ்ட்டை நான் எடிட் பண்ண போகிறேன். இங்கேயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட் சைஸை. ஓகேங்களா? இப்போ நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்தோன்னு என்ன ஆகும், இந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நமக்கு தேவையான மாதிரி இந்த விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கணும். அதாவது எலக்ட்ரிஃபை, அப்புறம் லைட்டு, அப்புறம் இந்த லைன் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் எலக்ட்ரிஃபை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுற்றி வந்து ஒரு பார்டர் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற ஒரு கலரில் எடுத்துக்கிறோம். அதனால் நான் வந்து இந்த பிங்க் கலர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் இந்த புட் யுவர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். தனியாக ஒரு விஷயம் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு நியூ லேயர் கொடுத்துக்கிறேன். நியூ லேயர் கொடுத்துட்டு என்னோட ஷேப் டூலில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு ஷேப் வந்து வரைகிறேன். ஓகேங்களா? வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேப்னு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்து வேணால் ஷேப் வச்சுக்கோங்க. ஷேப் வச்சுட்டு ஃபில்லை வந்து அன்செக் பண்ணிடுங்க. ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்ட்ரோக் வேணும், ஒரு 7, 8 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதோட ப்ராப்பர்ட்டி பேனல் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பேனலில் ஸ்ட்ரோக் இருக்குது. ஸ்ட்ரோக் வந்து 7 வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து தேவையான மாதிரி நான் வந்து ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் எனக்கு வேணாம். டெக்ஸ்ட் லேயரை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோன்னே இந்த ஷேப்புக்கு அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களோட லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நியான் டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். அந்த ஃபோல்டரை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் உங்களோட அந்த நேம் இருக்க லேயருக்கு. இப்போ வேணும்னா ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
வேணும்னா இந்த லைனுக்கும் நீங்கள் வந்து ஒரு டியூப் வந்து வேணும்னா நீங்கள் ஒரு டியூப்லைட் எடுத்து கொடுத்துக்கலாம். லைன்ஸ் 1 காப்பியில் நான் வந்து ஒரு டியூப்லைட் எடுத்து இந்த லைனுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அதை வந்து அதுக்கு கீழே போகிற மாதிரி மாற்றி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு தேவையான மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி இல்லையா? இது மாதிரி விஷயத்தை நீங்களே வந்து கிரியேட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணதை என்னோட டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.